எனக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். நேத்து ஒரு புக்ல ஒரு டாபிக் படிச்சேன். ஒரு பொண்ணு எப்பலாம் வீக் ஆகுறா, என்னென்ன காரணத்தினால வீக் ஆகுறா அப்படிங்கிறது தான். கனவு தெரியறதுக்கு முன்னாடியே பெரிய மனுஷி ஆயிட்டேன் அப்படிங்கிற பேர்ல இடுப்பு வலியும், வயிறு வலியும் கூடவே உதிரப்போக்கையும் சமாளிச்சு, ஒரு நாள் கூட லீவ் போடாம ஸ்கூலு, காலேஜு, வேலைன்னு இப்ப வரைக்கும் நெறைய பெண்கள் அந்த 3 நாட்கள தைரியத்தோட வீக் ஆகாம சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப வீக் ஆகல. கனவு தெரிஞ்சாச்சு. கல்யாணம் ஆயாச்சு. கர்ப்பமும் ஆயாச்சு. அந்த 10 மாசம் ஒரு உயிரை வயித்துக்குள்ளார சுமக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒரு பெண்ணுக்கு நடக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல. டெலிவரிங்கிற பேர்ல நார்மல், சிசேரியன் 2மே கஷ்டம்தான். ஆனா அதுலயும் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய பெத்தெடுக்கிற சுகம் வலிதான், கஷ்டம்தான். என்ன பண்ண முடியும்? ஆனாலும் வீக் ஆகல. எந்திரிச்சு நிக்கிறோம். எப்ப தெரியுமா வீக் ஆகுறோம்? நம்ம எதிர்பார்த்தவங்க, நம்ம அன்புக்கு உரியவங்கன்னு நினைக்கிறவங்க நம்மளை காயப்படுத்தும் போது, நம்மளுடைய கனவையும் எதிர்பார்ப்பையும் உதாசனப்படுத்தும் போது சுக்கு நூலா நொறுங்கி வீக் ஆயிடுறோம். ஆமாவா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க.